நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஜனவரி மாதம் 23ஆம் நாள் 2026ஆம் ஆண்டு பலன்கள் பார்க்க போகிறோம். தமிழ் வருடத்தில் இது விசுவாவசு வருடம் தை மாதம் 9ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மத்தியானம் 1:30 வரைக்கும் சந்திர பகவான் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் பண்ண போறார். மேஷராசி என்பர்களே, இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய அயன சயனஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணம் பண்ண போறார். ரொம்ப விசேஷமான விஷயம். லாபத்திலும் 12ஆம் இடத்திலும் சந்திர பகவானுடைய பயணம். குரு பகவான் எங்க இருக்கார் நம்முடைய ஜாதகத்தில்னா 3வது ஸ்தானம், அனுகூல ஸ்தானம்னு பேர். ஒருத்தருக்கு ஒரு நல்ல டீச்சர் இருக்கார், ரொம்ப அனுகூலமா இருக்காருன்னா அதை விட சந்தோஷம் என்ன இருக்கு? எப்போ வேணா அப்ரோச்சபிள், எப்போ வேணா நம்ம சந்தேகம் கேட்கலாம். நம்ம வாத்தியார் நம்முடைய சந்தேகத்தெல்லாம் போக்கி தருவார் அப்படின்னா அதை விட நல்ல விஷயம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்ன இருக்க முடியும்? இன்னைக்கு அப்படித்தான் குரு பகவான் உங்களுக்கு இருக்கார். குரு பகவான் வழிபாடு செய்யணும். குரு பகவான் வழிபாடு செய்வது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பாடம் நடத்திய ஆசிரியர்களும் குருமார்கள் தான். அவர்களை இன்னைக்கு மனதாலே வழிபாடு செய்கிற போது நமக்கு யாரெல்லாம் பாடம் நடத்திருக்காங்க, வாழ்க்கையில் முன்னேற யாரெல்லாம் காரணமாக இருந்திருக்காங்களோ அவர்களை மனதால் நினைத்து வழிபடுவது கூட இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உயர்த்தும். கிழமை நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது கம்ப்யூட்டர் துறையிலே பலருக்கு வேலை வாய்ப்பு, ஜவுளி துறையில், கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் பலருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். நிறைய நன்மைகள் நடக்கும். அழகு விஷயங்கள், ஆடம்பர விஷயங்களில் ஈடுபாடு கூடும். நல்ல அவுட்ஃபிட் போட்டுக்கணும் தோணும். லைஃப் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய, லைஃபை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாள். ரிஷபராசி என்பர்களே, ஒரு ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறோம், அந்த வேலையில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குன்னா இன்றைக்கி காலையில் நேரத்தில் பொறுத்துட்டு இருந்தீங்கன்னா மாலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கும். வெளிநாட்டில் போய் நான் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன், அதுக்குரிய ஏற்பாடுகளை முஸ்தீபுகளை பண்ணலாமானா இன்றைக்கி பண்ணலாம். முன்னேற்பாடுகளை செய்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல நாளாக இருக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக மிக அற்புதங்களை கொண்டு வந்து கொடுக்கும். பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் இன்றைக்கி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணும். ஆஞ்சநேயர் கோயிலில் போய் வழிபாடு செய்தால் ஆஞ்சநேயர் மந்திரம் சொல்கிறத விட ராம 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 அப்படிங்கிற மந்திரங்களை சொல்லணும். அது எதுக்குங்க? ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனால் ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்லாமே ராம மந்திரத்தை சொல்லணும். அப்படின்னா நாம் எந்த தெய்வத்தை வழிபட போகிறோமோ அந்த ஆஞ்சநேயரே ராம ஜெயத்தை, ராம ஜபத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார் கோவிலில். ஆகவேதான் அவரோடு இணைந்து நாமும் ராம ஜபம் செய்கிற போது நம்முடைய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறும். இது ஒரு நல்ல யோகமான நாளாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசி என்பர்களே, மகிழ்ச்சிகரமான நாள் மிதுனராசிக்காரர்களுக்கு. ஒரு மனிதனுக்கு செல்வம் எங்கே ஒழிஞ்சிருக்கு அப்படின்னா நாங்கள் குபேர புள்ளின்னு ஜாதகத்தில் சொல்கிறோம். குபேரன் எங்கு ஜாதகத்தில் குடியிருக்கிறான் அப்படின்னு ஜாதகத்தை பார்த்து சொல்கிறோம். இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு வழிபாடு செய்யுங்கோ, இந்த கிரகத்தை வழிபாடு செய்யுங்கோ, செல்வ செழிப்பு பெருகும் அப்படின்னு அவரவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சூட்சமங்களை பார்த்து பேசுகிறோம் இல்லையா? ஒவ்வொருத்தர் ஜாதகத்திலுமே அப்படி இருக்கும், குபேர புள்ளின்னு இருக்கும். அதை வழிபடுகிற போது தான் அவர்களுக்கு செல்வ செழிப்பு பெருகும். பொதுவாக செல்வ செழிப்பு வர வேண்டுமானால் என்ன பண்ணணும்னா வெள்ளிக்கிழமைகள் வீட்டில் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணணும். மகாலட்சுமி அஷ்டோத்திரம்னு இருக்கு. ஓம் பிரக்ருத்யை நமஹ, ஓம் விக்ருத்யை நமஹ அப்படின்னு வருது. அந்த மந்திரங்களை சொல்லி நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி வழிபட்டால் செல்வ செழிப்பு பெருகும். மிதுனராசிக்காரர்களுக்கு யோகமான எல்லா வகையிலும் வெற்றி தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. கடகராசி என்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு நிறைய முயற்சிகள் செய்யணும், எல்லா காரியங்கள்லையும் வெற்றி பெறணுங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் எடுக்கிற முயற்சியிலெல்லாம் ஒரு தடை, ஏதோ ஒரு தடையை யாராலையும் ஒரு தடை, மனித ரூபத்தில் ஒரு தடை வருகிற போது கடகராசிக்காரர்களுக்கு அது மனசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கு. ஆனாலும் இந்த நாளில் பொறுமையாக நீங்கள் செயல்படணும். புதிய முயற்சிகள் செய்யாமல் பழைய முயற்சிகளை பண்ணிக்கிட்டே போகலாம். புதுசாக நான் முயற்சி பண்ணுறேங்கிறத விட ஒவ்வொரு முயற்சியாக வெற்றி அடைவோம், பழைய முயற்சிகளில் வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்லி பழைய முயற்சிகளை கண்டினியூ பண்ணுங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்தி ஒன்று இன்னைக்கு கூடி வரும்.
சிம்மராசி என்பர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு தனம் தரும், கல்வி தரும், தளர்வரியா மனம் தரும். திருக்கடையூர் அபிராமி அன்னையை வழிபாடு செய்கிறோம். சிம்மராசிக்காரர்கள் நல்ல காசு பணம் தொட்டு சேரும். பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சியை பெறக்கூடிய நாள். அது வந்துட்டாலே குடும்பத்தில் பலருக்கு 50% மகிழ்ச்சி வந்துடுது. இந்த கலியுகத்தில் மிக முக்கியமான தேவையாக காசு தான் இருக்கு. அது வந்தாலே பாதி நிம்மதி வருகிறது, மீதி தேக ஆரோக்கியம். இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் உயர்வு வரும். தெய்வ அனுக்கிரகம் உள்ள நல்ல நாள். பிசினஸ்ல நல்ல டெவலப் ஆவீங்க. கன்னிராசி என்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியம் வலுத்திருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு செய்யணும். வழிபாடுகள் மிகச்சிறந்த வழிபாடு நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே வருது. குலதெய்வத்தை வழிபடுங்க. குலதெய்வ வழிபாடு நம்மை காப்பாற்றும், நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றும், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பாவங்களை போக்கும். ஆகவே தான் இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்றைக்கி நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். அலுவலகத்தில் இன்றைக்கி நல்ல பதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். சிலர் ஹவுசிங் லோனுக்கு ட்ரை பண்ணுவீங்க, நல்லபடியாக லோன் கிடைக்கும். பர்சனல் லோன் ட்ரை பண்ணுறவங்க, பிஸ்னஸ் லோன் ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான ஒரு அமைப்பு இன்றைக்கி இருக்குது. நீண்ட நாளாக உங்களுக்கு இருந்த உடல்நல பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இது ஒரு நல்ல நாள். திருமணத்திற்கு வரன் கூடி வரும் நல்ல நாள். விருச்சிக ராசி என்பர்களே, மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் இன்னைக்கு நடக்கும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும். உங்கள் பிள்ளைகள் மட்டும் கொஞ்சம் மனசு மாறுபட்டு நடப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கா? நம்ம மனசை தேர்த்திக்கிறதான நல்லது. இந்த நாள் உங்களுக்கு தன வருமானம் தரும். பேச்சை அளவாக பேசினா குடும்பத்தில் நிம்மதி பெருகும். தனுசு ராசி என்பர்களே, இது ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். 2வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அரசு வழியில் உங்களுக்கு ஆதாயகரமான சூழ்நிலையை தருவார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பூர்வீக சொத்து சம்பந்தமான யோகம் தருவார். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு பிஸ்னஸில் ஒரு பெரிய வளர்ச்சியை உருவாக்கி தருவார். கல்வியில் நல்ல மேன்மையை தருவார். அப்படி ஒரு யோகமான நாள். மகர ராசி என்பர்களே, 5 கிரகங்கள் அப்படியே அது தொடர்ச்சியாக உங்கள் ராசியிலேயே இப்போ 4 கிரகம், அதற்கு அடுத்து ராகுவும் சந்திரனும், இப்படி வரிசையாக கிரகங்களின் அணிவகுப்பு பார்க்குறோம் இன்னைக்கு. இது மிகுந்த நன்மைகளை உங்களுக்கு உருவாக்கி தரும். அரசு வழி காரியங்கள் அனுகூலமாக முடியும். காசு பணம் துட்டு பெருகும். பிஸ்னஸில் உள்ள தடை ஒன்று நிவர்த்தியாகும். கணவன் மனைவி உறவில் ஒரு நல்ல அந்யோன்யம் வரும். நல்ல நாள். கும்பராசி என்பர்களே, எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகக்கூடிய நாள். குடும்ப வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய கல்வி அறிவினாலே நீங்கள் படித்த படிப்பு இருக்கு பாருங்க, அதனால ஒரு நல்ல வேலை கிடைக்கிறது, வாழ்க்கையில் உயர்வது, அதெல்லாம் நடக்கும். சிலருக்கு கழுத்து வலி, பேக் பெயின் போன்றவை இருக்கும். ஃபாரின் சம்பந்தப்பட்ட பிசினஸ் முயற்சிகள் வெற்றி பெறும். மீனராசி என்பர்களே, எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறப் போகிற நல்ல நாள். இந்த நாளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க. 6ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பதனால் விநாயகர் வழிபாடு செய்யுங்கள். உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நிவர்த்தியாகணும். வேலையில் உள்ள ஒரு தடை நிவர்த்தியாகி வேலை கிடைக்கும். பிள்ளையாரை கும்பிடுறதுனால பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடு கூடும். சுக்கிர பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருப்பதனால் இந்த நாள் மிக லாபகரமாக மகிழ்ச்சிகரமாக உங்களுக்கு அமையும். நண்பர்களே, நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா?